என் இனி அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிக்க மனமில்லை நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். யாழினி அமர்ந்திருக்கும் அந்த ஹால் கிட்டத்தட்ட நிறைந்துவிட்டது. தொழிலதிபர் கோபாலரத்தினத்தின் வீட்டில் வேலை பார்க்க பட்டதாரிகள் இப்படி வந்து நிறைவார்கள் என்று யாழினி நினைக்கவில்லை. போட்டி இருக்கும் என்று எதிர்பார்த்தால் இந்த அளவு எதிர்பார்க்கவில்லை. நீ கூட ஒரு பட்டதாரி தானே, நீ வரும்போது மத்தவங்க வரக்கூடாதா? மனம் கேள்வி கேட்டது. சரியாக 10 மணி ஆன போது தேர்வு ஆரம்பமாகிவிட்டது. முதலில் ஒரு எழுத்து தேர்வு. அதில் தேர்வானவர்களை மட்டும் அமர்த்திவிட்டு மற்றவர்களை அனுப்பிவிட்டனர். இப்போது யாழினி உட்பட ஒரு 50 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அனைவரும் பொறுமையாக காத்திருக்க ஒரு 10 நிமிடம் ஆன போது மிகவும் கம்பீரமாக அந்த ஹாலுக்குள் நுழைந்தார் கோபால் சார். புன்னகையோடு அவர் அவர்களை தாண்டி செல்ல அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினர். அவர் அங்கிருந்த ஒரு அறைக்குள் சென்று மறைய ஒரு அழகான இளம் பெண் வந்து அந்த அறையின் வாசலில் நின்று கொண்டாள். செல்போனில் அவளுக்கு ஏதோ ஒரு அழைப்பு வர, ஓகே சார் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்துவிட்டு அங்கு காத்திருப்பவர்களில் ஒவ்வொருவரையாக அறைக்குள் அனுப்ப ஆரம்பித்தாள். ஒவ்வொருவராக அறைக்குள் சென்று திரும்ப வெளியே காத்திருப்பவர்கள் என்ன கேட்டாங்க என்று அவர்களிடம் ஆவலாக கேட்க, முதல்ல ஃபைல வாங்கி பார்த்தாங்க, அப்புறமா 2-3 கேள்வி கேட்டாங்க, அவ்வளவுதான் என்றனர். ஒரு 20 பேருக்கு பிறகுதான் யாழினி அனுப்பி வைக்கப்பட்டாள். அந்த அழகான அறைக்குள் நுழையும் போது அவளும் ஒரு பதற்றம். ஹோட்டல் அறை அல்லவா? ஆனால் அறைக்குள் வந்ததும் அந்த பதற்றம் காணாமல் போனது. அது ஒரு படுக்கை அறை அல்ல, அலுவல் அறை. அவள் முன் அமர்ந்திருக்கும் கோபால் சார் பிளீஸ் என்று தன் முன்னால் இருக்கும் இருக்கையை காண்பித்தார். அவள் வந்து அமர்ந்ததும் ஃபைல் என்று கேட்டு அவர் கையை நீட்ட, அவள் ஃபைலை நீட்டவும் அவருக்கு ஒரு அழைப்பு வரவும் சரியாக இருந்தது. இருவரும் கையை இழுத்து கொண்டனர். அவர் தன் செல்போனை எடுத்து அழைப்பை ஏற்று, சொல்லுப்பா என்றார். எதிர்முனையில் யாரோ ஏதோ கூற, கேன்சல் பண்ணிடவா? ஏன், என்னாச்சு? சிறிது நேர அமைதிக்கு பின், ஓகேப்பா என்று கூறி அழைப்பை துண்டித்தவர் மீண்டும் யாழினியை பார்த்தார். அவள் ஃபைலை நீட்ட அதை வாங்கி திருப்பி பார்த்தவர் எந்த கேள்வியும் கேட்காமல், ஓகே நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க என்று கூறி அனுப்பிவிட யாழினிக்கு ஏமாற்றம். இதுவரை இந்த அறைக்குள் வந்து திரும்பிய அனைவரிடமும் கேள்வி கேட்கப்பட்டதாக அல்லவா அனைவரும் கூறினார்கள். தன்னிடம் மட்டும் ஏன் எதுவும் கேட்கவில்லை? இவரது வீட்டில் வேலை பார்க்கும் அளவு படிப்பு கூட தனக்கு இல்லையா என்ன? அவள் மனம் உடைந்து போக சோர்ந்து போனவள் திரும்பி வந்து தன் இருக்கையில் அமர, என்ன கேட்டாங்க என்று உள்ளே சென்றவர்களும் இனி உள்ளே செல்ல தயாராக இருப்பவர்களும் ஆவலாய் கேட்க, எதுவும் கேட்கல. உடைந்த குரலில் பதிலளித்த யாழினியிடமிருந்து ஒரு வேதனை நிறைந்த பெருமூச்சு எழுந்தது. எதுவும் கேட்கலையா? அனைவருக்கும் வியப்பு. இல்லை என்று தலையசைத்தாள். ஏன் என்று அவர்கள் கேட்க, தெரியல என்று கூறியவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. ஆனாலும் இப்போது உள்ளே சென்றிருக்கும் அந்த பெண்ணின் வரவுக்காக காத்திருந்தாள் யாழினி. அந்த பெண் முகமெல்லாம் புன்னகையாக வந்தாள். எனக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் மகிழ்ச்சியோடு அந்த பெண் கூற, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று ஒரு பெண் கேட்க, 5 கேள்வி கேட்டாரு, 5க்கும் சரியா பதில் சொன்னேன், வெரி குட் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு அந்த பெண் உற்சாகத்தோடு கூற, அதை கேட்ட பின் யாழினிக்கு இனி தான் இங்கு இருக்க வேண்டுமா என்று தோன்றியது. ஆனால் தன்னை வெளியே காத்திருக்குமாறு அல்லவா கோபால் சார் கூறினார். நேர்முக தேர்வு முடியட்டும், அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். அப்படி நினைக்கும் போதும் அனைவரிடமும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டவர் தன்னிடம் மட்டும் எதுவும் கேட்கவில்லையே ஏன் என்ற நெருடல் அவள் மனதை பிசைந்தெடுத்தது. சரி, இன்டர்வியூ முடியட்டும், வேலை கிடைக்காட்டி கோபால் சார பார்த்து பேச அனுமதி வாங்கிட்டு அவர்கிட்ட போய் என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லலாம். இங்க இந்த ஹோட்டல்லையே ஏதாவது கிளீனிங் வேலை இருந்தா கூட போதும், அதை போட்டு கொடுங்கன்னு அவர் கையில காலையாவது விழுந்து வேலையை தேடிக்க வேண்டியதுதான். பொறுமையாக யாழினி காத்திருந்தாள். மதியத்திற்குள் இன்டர்வியூ முடிந்துவிட்டது. சரியாக 1 மணி ஆன போது அங்கு இருந்த அனைவருக்கும் உணவு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. உணவை முடித்துக் கொண்டு அனைவரும் பொறுமையாக காத்திருக்க அந்த ஹாலை திறந்து கொண்டு கம்பீரமாக உள்ளே வந்தான் ஒரு இளைஞன். அவன் கையில் ஒரு வெள்ளை காகிதமும் இருக்கிறது. உங்கள 9 பேரு தேர்வு பண்ணிருக்காங்க. 9 காலி இடங்கள் தான் இருக்கு, அதனாலதான் 9 பேரு தேர்வு பண்ணிருக்காங்க.
அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள தேர்வான அந்த 9 பேருடைய பேரையும் நான் வாசிக்கிறேன் என்று கூறிய அந்த இளைஞன் கையில் கொண்டு வந்த அந்த வெள்ளை காகிதத்தை பார்த்து ஒவ்வொரு பெயரையாக வாசிக்க ஆரம்பித்தான். பெயர் வாசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியில் துள்ள 9 பேரும் வாசித்து முடிக்கப்பட்டது. அதில் யாழினியின் பெயர் இருக்கவில்லை. யாழினியின் விழிகள் பனித்து விட்டது. ஆனாலும் மிகவும் சிரமப்பட்டு அந்த கண்ணீரை தனக்குள் மறைத்தவள் எழுந்து தேர்வான 9 பேரின் கையை குலுக்கி வாழ்த்து கூறிவிட்டு அந்த ஹாலில் இருந்து வெளியே செல்ல முயல, எஸ்கியூஸ் மீ மேம், உங்க பேரு தானே யாழினி? பின்னால் இருந்து அந்த இளைஞனின் குரல் ஒலித்தது. தலையை திருப்பி அவள் பார்க்க புன்னகையோடு நிற்கிறான் அந்த இளைஞன். ஆம் என்று அவள் தலையசைக்க, உங்களை கோபால் சார் கூப்பிடுறாரு என்று கூறியவன் அவளை அவரது அறைக்கு மிகவும் பணிவாக அழைத்து வந்து விட்டு சென்றான். கோபாலரத்தினம் அவள் வரவுக்காக காத்திருக்கிறார். அவளை கண்டதும் வாங்க மிஸ் யாழினி என்று அழைத்து பிளீஸ் என்று கை நீட்டி தன் முன் இருக்கும் இருக்கையை காண்பித்தார். அவள் தயக்கத்தோடு அவர் எதிரில் வந்து அமர்ந்தாள். மிஸ் யாழினி, எங்க வீட்டுல மொத்தம் 10 காலி இடங்கள். அதுல 9 பேரை தேர்வு பண்ணிட்டோம். கடைசி இடத்துக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இடத்துக்கு உங்களை தான் தேர்வு செஞ்சிருக்கோம். அவர் கூறியதும் மகிழ்ச்சியில் யாழினிக்கு தலைகால் புரியவில்லை. சார், என்னால நம்ப முடியல. 9 காலி இடங்கள் தான் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. 10 காலி இடங்கள் இருக்கு. இன்னைக்கு 9 காலி இடங்களுக்கான நேர்முக தேர்வு தான் நடக்குது. ஆனா என்னுடைய மகன் 20ஆம் தேதி நடக்க இருந்த அந்த நேர்முக தேர்வை கேன்சல் பண்ணிட்டான். என்னுடைய மகன் தான் அந்த இடத்துக்கு உங்களை தேர்வு செஞ்சிருக்கான். யாரு? கௌதமா? அவர் இங்கேயா இருக்காரு? அவள் விழிகள் அறை முழுவதும் ஓடியது. சிரித்தவர், கௌதம தேடுறீங்களா மிஸ் யாழினி என்று கேட்டார். ஆம் என்று அவள் தலையசைக்க, சாரி, அவன் இந்த ரூம்ல இல்ல, அவனுடைய ரூம்ல இருக்கான். ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவா பாத்துட்டு இருக்கான் என்று கூற அவள் லேசாக நெளிந்தாள். சுடிதார் துப்பட்டாவை அவள் கைகள் அவளையும் அறியாமல் சரி செய்தது. நேர்முக தேர்வுக்காக நீங்க என்னுடைய ரூமுக்குள்ள வந்ததும் கௌதம் என்ன கூப்பிட்டு 20ஆம் தேதி நடக்க இருக்கிற நேர்முக தேர்வை கேன்சல் பண்ணிடுங்கப்பா, அதுக்கு சரியான ஆள் யாழினி தான், அவளை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் உன்கிட்ட எதுவும் கேட்காம நீ நீட்டின ஃபைல மட்டும் பார்த்துட்டு உன்னை அனுப்பிட்டேன். இனி மிஸ் யாழினி, உங்க வேலை என்னன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் ரிஸ்கான வேலைதான், எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமும் கூட. ஆனா அவனுடைய விருப்பத்துக்கு தலையசைக்க வேண்டிய கட்டாயம். அவரது முன்னுரையே அவளது வயிற்றில் புளியை கரைத்தது. கௌதமோட செக்ரட்டரி வேலையா இருக்குமோ? அதுனா கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா வேற வழி இல்ல. கடன் அடைகிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்க வேண்டியதுதான் மனதில் நினைத்தவள். சொல்லுங்க சார், என்ன வேலை? என்னுடைய மகனுக்கு மனைவியா இருக்கிற வேலை. அவர் கூறி முடிப்பதற்குள் சார் என்று கத்தியை விட்டாள். சாரிமா, உன்கிட்ட சொல்ல எனக்கு தயக்கமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திட்டதால எல்லா பொண்ணுங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். யாரையும் மனைவின்ற இடத்துல நம்பிக்கையா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றான். வேணும்னா மனைவின்ற வேலைய நல்ல ஒரு பொண்ணா தேர்வு பண்ணி குடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அவளை எனக்கு எப்ப பிடிக்கலையோ அப்ப போக சொல்லிடுவேன். என்னுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கிற ஒரு பொண்ணை தேர்வு செஞ்சு எனக்கு நீங்க கல்யாணம் செஞ்சு வைங்க. சம்பளமா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். இப்பதான் அந்த வேலைக்கு நீங்க போதும்னு அவனே முடிவு பண்ணிட்டான். இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏளனமாக சிரித்த யாழினி, அதாவது உங்க மகன் என்ன ஒரு விபச்சாரியா பாக்குறாரு அப்படிதானே? சாரி யாழினி, நான் உன்னை அப்படி பாக்கல. விபச்சாரினா பல பேர் கூட படுக்கிறவ. நீ காதலிச்சவனுக்கு கூட நோ சொன்னவ. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கேன். அவள் பின்னால் இருந்து கௌதமின் குரல் ஒலிக்க தலையை திருப்பி அவனை பார்த்தாள். ரொம்ப சிரமப்பட வேண்டாம் என்றவன் அவள் முன்னால் வந்து நின்றான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு தேவை. உன்னுடைய குடும்ப நிலைமை எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்க. எங்க ஊர் உலகம் தப்பா நினைச்சிடுமோன்னு பயந்து நீ நோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கல்யாணம் முறைப்படிதான் நடக்கும். ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு ஒப்பந்தமும் இருக்கும், அவ்வளவுதான். நான் இது மாதிரி நிறைய சினிமா பார்த்திருக்கேன், ஏன் கதைகள்ல கூட இந்த மாதிரி விஷயங்களை படிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சத்தியமா கனவுல கூட நான் நினைக்கல. யாழினி, வாழ்க்கையில நடக்கிறதான் கதையா வடிக்கிறாங்க. அதை விட உனக்கு சம்பளமா எவ்வளவு வேணும்? என்ன வேலை பேச உங்களால முடியாது மிஸ்டர் கௌதம்.
எனக்கு உங்க மனைவின்ற அந்த வேலை தேவையில்லை. அந்த 9 பேர்ல ஒருத்தரா இருக்கதான் நான் ஆசைப்படுறேன். சாரி யாழினி, உனக்கு என்னுடைய மனைவின்ற வேலை மட்டும்தான் இங்க இருக்கு. அது வேண்டாம்னா வேற எந்த வேலையும் இங்க கிடையாது. அவள் வறுமை அவளை தடுமாற வைக்கிறது. ஆனால் காசுக்கு ஆசைப்பட்டு இவனுக்கு மனைவியானது போல் ஆகிவிடாதா? பணமும் வேண்டும், மானம் போகவும் கூடாது. என்ன செய்வது? யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சரி, நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற? ஒரு 50 லட்சம் வேணும். ஆனா இந்த காசை உங்க மனைவின்ற பதவியிலிருந்து நீங்க என்னை எப்போ திருப்பி அனுப்புறீங்களோ அப்ப நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவேன். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன உங்க மனைவி பதவியிலிருந்து தூக்குறதுக்கு 6 மாசம் முன்னாடி இல்ல ஒரு 1 இயர் முன்னாடி இந்த விஷயத்தை நீங்க எனக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்க காசை நான் கொடுக்க வசதியா இருக்கும். அவள் பேச பேச அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் மெய் சிலிர்த்தது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா? அவர்களுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. இல்ல, நீ பாக்குற வேலைக்குதான் நான் அந்த 50 லட்சத்தை உனக்கு கொடுக்கறேன். தேவையில்லைங்க. என் கஷ்டத்தை, என் வறுமைய நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க. ஆனா வறுமையில கூட பணத்தை பார்த்து ஆசைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தே ஆகணும். ஓகே, உன் விருப்பம் அதுன்னா எனக்கு இந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் நான் உங்க மனைவின்ற வேலையில இருக்கும் போதும் வெளியே போய் நான் வேலை பார்க்க என்ன அனுமதிக்கணும். நீ என் மனைவின்ற வேலையை பார்க்கும் போது வெளியே போய் உன்னை வேலை பார்க்க என்னால எப்படி அனுமதிக்க முடியும்? உங்க காசை நான் திருப்பி கொடுக்கணுமே சார். அதுக்கு நான் வேற வேலை பார்த்துதானே ஆகணும். யாழினி, அந்த 50 லட்சம் உன்னுடைய உழைப்புக்கான ஊதியம். அது எனக்கு திருப்பி தேவையில்லை. அதனால நீ வெளியே எங்கேயும் போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. சாரி சார், நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உங்க மனைவின்ற அந்த வேலையை ஏத்துக்க முடியும். இல்லைன்னா இந்த வேலை தேவையில்லைன்னு நான் போயிட்டே இருப்பேன். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். காசு எப்படி அக்கௌண்ட்ல போடணுமா இல்ல கையில கொடுத்தா போதுமா? கையில கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, என் டிரைவரை அனுப்பி உன்னை வீட்டுல பத்திரமா கொண்டு போய் விட சொல்றேன். நாளைக்கு சாயந்தரம் நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். பொண்ணு கேட்கதான், எல்லாம் முறைப்படி நடக்கட்டும். மத்தவங்களுக்கு சந்தேகம் வர வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தான். தேங்க்யூ சார். அவள் சார் என்று அழைக்கும் போது அதில் ஒரு ஏளனம் கலந்திருப்பதை கௌதம் உணராமல் இல்லை. இருக்குடி உனக்கு, மனதில் கூறிக்கொண்டான். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.